வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ செக்டார் ரீப்ளேசிங் இந்தியன் ஐடி ஜாப்ஸ். இந்தியாவில் இருக்கிற ஐடி துறையில் இருக்கிற வேலைகளை ஏஐ செக்டார் ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படின்னு சமீபத்தில் ஹிந்து எடிட்டோரியலில் எழுதியிருந்த ஆர்டிக்கலை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்தியன் ஐடி செக்டார் வேகமாக வளர்ந்துட்டு வருது. அதே மாதிரி தான் ஏஐ செக்டாரும் தனியாக வந்துட்டு இருக்குது. அது ஒரு தனி ட்ராக்கில் ஏஐ செக்டார் பலவிதமான அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி அது போய்கிட்டு இருக்குது. கடந்த 20 வருடங்களாக இந்தியாவில் ஐடி செக்டார் வளர்ந்த ஒரு விஷயத்துக்காக இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்பவும் கீழே இறங்காமல் ஸ்டெடியாக போயிட்டுருக்குது. ஸோ இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்தில் மிகப்பெரிய பங்கு இந்தியனோட ஐடி செக்டார் இருக்குதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி கடந்த 20 வருடங்களாக இந்தியாவில் இருக்கிற அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ரொம்ப ரொபோஸ்டாக வளர்ந்ததுக்கு காரணம் ஐடி செக்டார் தான். அதே போல் எப்பயுமே டெல்லி அண்ட் மும்பையை மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்த இந்திய பெருநகரங்கள் ஐடி செக்டார் வந்ததுக்கப்புறம் தான் சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர், மைசூரு, பூனே, ஹைதராபாத் ஆகிய மற்ற பெருநகரங்களும் ரொம்ப வளர்ச்சியை கண்டு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டாரை தான் சொல்ல முடியும். ஐடி ஜாப்ஸ் ஏதோ ஒருத்தங்க ஒரு ஐடி ஜாப் சேர்ந்துட்டாங்க அவங்களோட முடிகிறது இது கிடையாது. ஸோ அவங்களுக்கு தரக்கூடிய அந்த பே ரொம்ப அதிகமான பேனால் பலவிதமான க்ரோத்து சைட் பை சைடாகவே வளர்ந்துட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், கார் வாங்கிறது, அவங்களுடைய குழந்தைங்களை நல்ல ஸ்கூல் எஜுகேஷனை சேர்த்து விடுறது, ஃபாரின் ட்ராவல் போகிறது, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்பிங் மால்ஸு, ஸோ இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ கோல்டு வாங்குறது. ஸோ ஐடி எம்ப்ளாயி அப்படிங்கிறது அவங்க தரக்கூடிய சேலரின்றது பக்கத்தில் இருக்கிற அதர் செக்டார்ஸுமே இன்டைரக்டாக இவங்களால் வளர்ந்துட்டு வந்தது. இது எல்லாமே நடந்தது. இப்போ நடக்க போகிறது என்ன அப்படின்னா, ஐடி செக்டாரில் ஏஐ இருக்கிற ஜாப் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போகுதா அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி போகணும்னா, ஏன் இந்தியாவில் ஐடி செக்டார் ரொம்ப வளர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அது அமெரிக்காவில் செய்கிறதுக்கான காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்தியாவில் அந்த காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ப்ராஜெக்டை அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. அதோடு இல்லாமல் இந்தியன் இன்ஜினியர்ஸ்கே இல்லை இந்தியன் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்கே இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஸ்கில் ப்ளஸ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவே மாறிடுச்சு. ஸோ அதனால தான் இந்தியன் ஐடி செக்டார் உலக அளவில் வளர்ந்ததுக்கான காரணம் இதுதான். ஸோ இந்த காரணங்கள்னால்தான் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இந்தியாவிலே அவங்களோட பிரான்ச்சை புதுசாகவே ஓப்பன் பண்ண ஆரம்பித்து வளர்ந்துட்டு நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஏஐ செக்டார் ஐடி ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் 100% எல்லாத்தையுமே அதை ரீப்ளேஸ் பண்ணாது, ஆனால் பண்ணும். இதனால் யாருக்கு பாதிப்புக்குள்ளாகுவாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ஃப்ரெஷர்ஸ், அதாவது என்ட்ரி லெவல் ஜாபில் போகிறவங்க தான் இதனால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகுவாங்க. அதாவது ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதனால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். இந்த கோடிங், இந்த டாக்குமெண்டேஷன், இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங், இது எல்லாமே இப்போ ஏஐ டூல்ஸ்ட்டை தரதுக்கு எம்என்சி கம்பெனி நிறையாவே மெனக்கட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2026 டிசிஎஸ் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸோட டோட்டல் வேக்கன்சி 20,000 தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒரு 1.5 வருடங்கள் இல்லை பேக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே இருந்தது. ஆனால் இப்போ அது அப்படியே ஜஸ்ட் 50% கம்மி பண்ணியிருக்காங்க டிசிஎஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த என்ட்ரி லெவல் ஜாப் எல்லாமே ஏஏவுக்கு அவங்க மூவ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ ஐடி செக்டாரோட மந்த்ரா என்னவாக இருக்குன்னா, மோர் ஒர்க் வித் ஃபியூவர் எம்ப்ளாயீஸ், நிறையா வேலை ஆனால் கம்மியான தொழிலாளிகள் அப்படின்றத தாரக மந்திரத்தை நோக்கி ஐடி செக்டார் போயிட்டுருக்கு. ஐடி செக்டார் ஒருவேளை இதனால் ஸ்லோவாச்சு, ஏஐனால் நிறையா பேருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா, இது ஏதோ ஐடி செக்டாரை மட்டும் பாதிப்புக்குள்ளாகாது, பக்கத்தில் வைடராகவே அது பாதிப்புக்குள்ளாகும். ஐடி செக்டார் ஸ்லோ டவுன் அஃபெக்ட்ஸ் த வைடர் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று சேலரி கட்டோ இல்லை ஜாபே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும், ஹோட்டல்ஸ்க்கு போகிறது கம்மியாகும், ஷாப்பிங் மாலில் பர்ச்சேஸ் பண்ணுறது கம்மியாகும், ஹை ஸ்கூலுக்கு ரொம்ப ஹை கிரேடட் ஸ்கூலுக்கு போகிறத ஸ்டாப் பண்ணுவாங்க, ஃபாரின் விசிட்டர்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க, டூர், எக்ஸ்கர்ஷன், இது எல்லாமே ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த எக்கனாமி எல்லாமே சைட் பை சைடில் இருக்கிறது எல்லாமே அஃபெக்ட்டுக்கு ஆக செய்யப்படும். ஸோ இப்போ இந்த ஐடி செக்டாரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப
வேறு செக்டார் ஏதாவது அதை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்தியாவில்னு கேட்டால் இருக்குது. ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். எது அப்படின்னு கேட்டால் மேனுஃபேக்சரிங் செக்டார் தான். சைனாவோட மேனுஃபேக்சரிங் செக்டாரை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மேனுஃபேக்சரிங் செக்டார் ரொம்ப 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 கீழே தான் இருக்குது. ஸோ அதை மேட்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டும் இனிஷியேட்டிவ் நிறையா எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது. வேறு செக்டாரில் ஏன் இது பண்ண முடியாது அப்படின்னா அதர் செக்டாரில் இருக்கிற அந்த சேலரி, அந்த அதர் செக்டாரில் இருக்கிற ஜாபோட சேலரி கம்மியாக இருக்குது, ஸ்பெண்டிங் அதிகமாகவும் இல்லை. அதர் ஜாப் சேலரி அண்ட் ஸ்பெண்டிங் பவர் இஸ் நாட் லைக் தட் ஆஃப் த ஐடி செக்டார். இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஓகேங்களா? அதர் செக்டாரில் இருக்கிற ஜாபோட சேலரியும் சரி, அவங்களோட ஸ்பெண்டிங் பவரும் சரி, ஐடி செக்டாரில் இருக்கிற மாதிரி இருக்கிறதே இல்லை. சரி, ஃப்யூச்சர் எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஏஐ டூல்ஸ் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஏஐ டூல்ஸ், ஏஐ எஜுகேஷனை ஸ்கூல் லெவல்லேருந்தே கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க். ஏன்னா இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ஜஸ்ட் ஏ புக் வார்ம் தான். புத்தகத்தில் இருக்க படித்து அப்படியே டிட்டோவாக எழுதி மார்க்கெடு, அவ்வளோதான். வேறு எதுவும் நீ பண்ண வேணாம் அப்படின்ற மெத்தடை தான் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் காலங்காலமாக நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறது. மிகப்பெரிய விஷயம் அது. ஏஐ டூல்ஸ் கற்றுக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை நிறையா வளர்த்துக்கணும், அண்ட் தென் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்துலேருந்தே அவங்க மாற்ற ஆரம்பிக்கணும். மேஜர் ரீவாம்ப் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். காலங்காலமாகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியே பண்ணியாச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னதுனால அவனுடைய ஆட்டோமேட்டிக்காக திங்கிங் எபிலிட்டி லேக் ஆகுது. இன்னும் ஒரு சில ஹையர் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கே கொஞ்சம் இதுதான். ஸ்டாஃபுங்களே 1 மார்க் எல்லாம் சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? ஸ்டாஃபுங்களே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 மார்க்லாம் சொல்லித்தர நிலைமையில தான் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஸோ இன்னுமே ஹையர் எஜுகேஷனோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் 2 மார்க், 5 மார்க், 10 மார்க்குன்னு இருக்குது. ஸோ இட் ஷுட் நாட் பி லைக் தட் 2 மார்க், 5 மார்க், 10 மார்க். 75ம் 1 மார்க்காக இருக்கணும். அதுவும் கம்ப்யூட்டரைஸ்டு 1 மார்க்காக இருக்கணும் டைமிங்கில். ஸோ அப்போ தான் ஸ்டாஃபுங்களும் அந்த காலேஜுமே அந்த 1 மார்க்குக்கு ப்ராக்ஸி எதுவும் பண்ண முடியாமல் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் ரீவாம் பண்ணணும் அப்படின்னா மெர்சல் படத்தில் சொல்கிற மாதிரி தான் ஒரு யுகம் இல்லை, 2-3 யுகமே தேவைப்படும். ஸோ பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் இந்தியா இப்போக்கி என்ன இருக்கும் அப்படின்னா ஹவு வி ஆர் கோயிங் டு அடாப்ட் டு த ஏஐ சேலஞ்சஸ். ஏஐயோட மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் எப்போ தயார்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இந்தியாவோட வளர்ச்சி இருக்குது. அது இந்த ஏஐ மாற்றத்தில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா மெயினாக ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் எஜுகேஷன் தான் அதுக்கப்புறம் தான் அவங்க ஜாபுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கும். நோ மோர் புக் அண்ட் லேர்னிங் மெத்தட்லே இருக்கிறது. டோட்டலாக அது ஜாபு இல்லாமல் இருக்கிற ரேட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணும் இந்தியாவில். ஸோ இந்த பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஏஐவோட சேஞ்சுக்கு நாம் இப்போ எப்படி அடாப்ட் பண்ண போகிறோம், அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.